தமிழகத்தில் வந்து ஆணவ கொலைகள் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு கோரிக்கை இருக்குது. இதுக்கு தனி சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு தேச அளவுலையும் சட்டம் இயற்றணும், அதற்கு தமிழக அரசும் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்ன நடவடிக்கை இருக்குது சட்டத்துறை? அதாவது ஆணவ கொலை என்பது ஒரு கண்டிக்கத்தக்கது. ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு முதல் காரணம், ஒரு நாட்டில் எவ்வளோ ஆணவ கொலை நடக்குதுன்றதெல்லாம் கணக்கெடுத்து பார்ப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் வன்மையாக ஒரு தண்டிக்கணும், அல்லது அந்த கேஸ் அதிகமாக பிடிக்கணும். அதனால் அதை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. இது தனி சட்டம் இயற்றணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு இயற்றணும் இல்லை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்? மத்திய அரசு அது அவங்க இஷ்டம். நாங்கள் எங்களுக்கு வந்ததுன்னா நாங்கள் செய்வோம், இல்லை அவங்க நாங்கள் செய்வோம். யாராவது செய்தாலும் வேணுன்றது எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. நாம செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ நீங்கள் புதுசாக சட்டத்துறை அது முதலமைச்சர் தான் சொல்கிறோம் சார். அதே போல் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை அளிக்கிறதா ஒரு புதிய ட்ராஜடி எடுத்துகிட்டு வராங்க சார். இப்போ எத்தனையோ தில்லு முள்ளுகளை வாக்காளர் செய்ய பீகாரில் ஆரம்பிச்சிருக்கு பிஜேபி. அது இன்னொரு மாநிலத்துக்கு வரும். ஜாக்கிரதையாக அதை எதிர்த்தாக வேண்டும். எங்களை அது அந்த ஆபத்து வருகிற பொழுது நாங்கள் அதை எதிர்க்க சீரும் சிங்கங்களாக மாறுவோம். அதே போல் வேலூர் மாநகராட்சி மேயர் மேலே இந்த டிடிசிபி அப்ரூவலுக்கு 5 சென்ட் நிலம் கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு தனியார் இதழில் மாத இதழில் வந்து ஒரு குற்றச்சாட்டை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க சார். ஒரு அப்ரூவல் கொடுக்கணும்னா 5 பிளாட்டு கொடுக்கணுன்ற மாதிரி மேயரும் வேலூர் சட்டம். அதாவது பத்திரிகை வர்றதுன்னு கேட்டீங்கன்னா எங்கள் மேலே எவ்வளோ பத்திரிக்கை நான் எல்லாம் படிக்கிறது கூட கிடையாது. அதாவது பத்திரிகைகளை நேர்மையாக செய்கிறது வேறு, செய்ய வைக்கிறது வேறு. அதெல்லாம் நான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் இப்போ மல்லாந்து வயசில் சூப்பராக கருவதை ஆகிய இந்த செய்திகள் எல்லாம் போடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஏன் போடுறாங்கன்றதெல்லாம் தெரியல. அவ்வளோதான் விட்டுருங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.